அண்மையில முடிஞ்ச நீயா நான் வந்து பார்த்திருந்தேன். சோ அதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் தெரியாது, தமிழ் எழுத்துக்கள்ல எழுத எனக்கு கஷ்டமா இருக்கு, தமிழ் எழுத்துக்களை வாசிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா தமிழ் மொழியையும் இங்கிலீஷ் எழுத்துக்களையும் வைத்து நான் வந்து என்னோட வாழ்க்கைக்கு நான் பயன்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையா என்ன அப்படின்னா, இப்ப நான் பாக்குற நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியுது, எழுத தெரியல, எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்க தெரியல, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் அவங்க தமிழ் பேசுறாங்க. நான் அங்க பார்த்ததுல கலந்துரையாடல அதிகமா சொன்னாங்க, நீங்க ஏன் வந்து தமிழ் படிக்கணும்னு எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி, நீங்க வந்து நீ தமிழ்ல தான் பேசணும் அப்படின்ற, தமிழ்ல தான் நீ எழுதணும் அப்படின்ற மாதிரி ஏன் ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உண்மையா என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வந்து ரொம்பவே அழகான மொழி. அதுல இருக்கிற இலக்கணம், இலக்கியம், கதைகளா இருக்கட்டும், புராண கதைகளா இருக்கும், எல்லாமே வந்து வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து தமிழ் மொழியோட இலக்கண இலக்கியங்கள்ல இருக்கு. சோ அதுல இருக்கிற அழகான விஷயத்த நீங்க முன்னிறுத்தினாலே போதும், அவங்களாவே தமிழ் கத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. பெரும்பான்மையானவங்க வந்து நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தணும்ன்றதை தாண்டி அவங்களாவே ஆர்வமாவே தமிழ் கத்துக்குவாங்க, தமிழ் எழுத படிக்க வாசிக்க எல்லாத்தையும் கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி இப்ப இருக்கிற நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல யோசிச்சு இங்கிலீஷ்லயே பேச வைக்கிறாங்க. அப்படி இல்லாம தமிழ்ல யோசிக்க வைங்க குழந்தைங்களை, சோ தட் அவங்க தமிழை வந்து வளர்க்கறதுக்கான விஷயங்கள் வரும். தங்கிலீஷ்ல எழுதுறதுனால தமிழ் வளருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அதுல நிறைய பேர் அந்த மாதிரியும் சொன்னாங்க, எனக்கு தெரியல. தங்கிலீஷ் யூஸ் பண்ணா தமிழ் வளருமா வளராதா அப்படின்றது எனக்கு தெரியல. அதோட அழகை அதை அப்படியே நம்ம கொண்டு போறதுதான் வந்து அழகான ஒரு விஷயமா எனக்கு தோணுது.